கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தெய்வ வார்த்தை லூக்கா 14:11. தன்னைத்தான் உயர்த்துகிறவனவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இந்த வசனம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மக்களுக்கு சொல்கிற அறிவுரையாக இருக்குது. இதில் சில மக்கள் உயரமான இடத்துல போய் உட்காரணும்னு சொல்லிட்டு அவங்க முண்டி அடிச்சுட்டு போகிறத பார்த்து அதனால் கர்த்தர் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, இவங்க எல்லாம் தன்னைத்தானே உயர்த்தணும்னு நினைக்கிறவங்க, தான் பெருமையாக மற்றவங்கள்ட்ட காட்டிக்கணும்னு நினைக்கிறவங்க. ஆனால் இவங்க கர்த்தருடைய பார்வையில் அவங்க தாழ்த்தப்படுவாங்க. அதே போல் யாரெல்லாம் தாழ்மையாக தன்னை உணர்ந்து அவங்கள தாழ்த்தி கொள்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே கர்த்தர் உயர்த்துவாருங்கிறது இதன் மூலமாக நம்மளுக்கு தெரியுது. நம்மளுக்கு பிறக்கும்போது நம்மளுக்கு எந்த ஒன்றும் கிடையாது. நம்ம வெறும் கையோடு தான் பிறந்தோம். அந்த ஞானமும் அந்த உயர்வும் கர்த்தர் நமக்கு தந்தது. அதனால் நம்ம அதை குறித்து பெருமையாக இருக்கிறதுல ஒன்றுமே இல்லை. ஏன்னா கர்த்தர் நினச்சா ஒருத்தரை மேலேருந்து கீழேயும் தள்ள முடியும், கீழே இருக்கிறவங்கள தூக்கி உயரத்தில் வைக்கிறதுக்கு அவரால் முடியும். அதனால் இந்த பெருமைகளோ அல்லது தாளந்துகளோ நம்மளுடைய முயற்சிகளால் வந்தது கிடையாது. அது கர்த்தர் நமக்கு தந்த கிருபையினால் வந்தது. அதனால் ஒருவன் தன்னோட பதவியை வச்சோ அல்லது படிப்பை வச்சோ அல்லது பணத்தை வச்சோ தன்னை உயர்ந்தவன்னு நினச்சா அது கர்த்தருக்கு முன்னால் வெறும் தாழ்மையானவனாக தான் காணப்படுவான். ஆனால் அவ்வளோ வசதியோ அவ்வளோ பெருமையோ எல்லா புகழும் இருந்தால் கூட ஒருவன் தன்னை தாழ்த்துகிறவன் தான் கர்த்தர் பார்வையில் உயர்ந்தவனாய் கருதப்படுவான். நீதிமொழிகள் 29:23 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மையோ உள்ளவனோ கனமடைவான். அப்போது அகந்தை உள்ளவன் தான், அகந்தை பெருமையெல்லாம் இருதயத்தில் இருக்கிறவன் தான் என்ன செய்வான்னா, அவனை எவ்வளோ பெருமையாக இருந்தாலும் அவனை அதை என்ன செய்யணும், தாழ்த்தி போட்டுறான் அவனை. அதே போல் ரொம்ப மனத்தாழ்மையாக இருக்கிறவன் எவ்வளவோ அவன் ஏழ்மையாக இருந்தால் கூட கர்த்தர் அவனை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். யாக்கோபு 4:10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நம்ம முதல்ல மற்றவங்களுக்கு இல்லை, கர்த்தருக்கு தாழ்மை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அவருடைய கண்களுக்கு முன்பாக நம்ம பணிவாளவர்களாகவும் அகந்தை இல்லாதவர்களாகவும் கீழ்ப்படுகிறவர்களாகவும் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரராஜா, நன்றியோடு துதிக்கிறோம். உடைய வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா தகப்பனே. நாங்களும் அகந்தை இல்லாதவர்களாய் தாழ்மை உள்ளவர்களாய் பொறுமை உள்ளவர்களாய் உம்முடைய பாதத்தில் தாழ்த்துகிறவர்களாய் நாங்கள் இருக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.